GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவும் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைப்பில் இணைந்துள்ளன. கடந்த 8 ஆண்டுகளாக மாறி மாறி கடும் விமர்சனங்களை வைத்து வந்த இருவரும் தற்போது பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்குள் ஒன்றாக இணைந்துள்ளனர். துரோகி என்று விமர்சித்த டிடிவி தினகரன் அதனை பங்காளி சண்டை என்று கூறிவிட்டு தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தான் பிரச்சாரம் செய்வேன் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் பழசையெல்லாம் மறந்துவிட்டு ஓபிஎஸும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். இந்த சூழலில்தான் தேனியில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் பிரிந்து கிடக்கக்கூடிய அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும், யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக அதிமுகவை ஜெயலலிதா உருவாக்கினார், அந்த நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும், அதற்கான போராட்டம்தான் எங்கள் சட்ட போராட்டமாகும், அதிமுகவை மீட்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆதரவாளர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது ராமநாதபுரத்தில் போட்டியிட முடிவெடுத்தேன். அதாவது தொண்டர்களின் ஆதரவை நிரூபிக்கவே தேர்தலில் போட்டியிட்டேன். என்னை தோற்கடிக்க எனக்கு எதிராக 6 பேரை பன்னீர்செல்வம் என்ற பெயரில் போட்டியிட வைத்தனர். இவ்வாறு தேர்தலில் பல்வேறு சூழ்ச்சிகள் நடைபெற்றன. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவை இதுவரை எடுக்கவில்லை. தனிக்கட்சி தொடங்கும் எண்ணமும் இல்லை. அதிமுக ஒன்றிணைய நான் ரெடி, அதற்கு டிடிவி தினகரனும் அவருடைய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் ரெடியா என்று கேட்டு சொல்லுங்கள் என தெரிவித்திருந்தார். இதனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில் ஓபிஎஸ்ஸின் அதிமுக இணைப்பிற்கு ஒரே அடியாக எண்டு கார்டு போட்டுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைப்பு குறித்து கேள்வி கேட்டனர். அப்போது பதிலளித்த அவர், நான் இது குறித்து பலமுறை விளக்கம் அளித்து விட்டேன். இதுபோன்று 3-4 வருடங்களாக கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவரை நீக்கியது ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. ஓபிஎஸ் அடிப்படை உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டு விட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அவரை கட்சியில் சேர்ப்பதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. ஓ பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டது என்பது பொதுச் செயலாளர் எடுத்த முடிவு அல்ல, 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களால் எடுக்கப்பட்ட முடிவு என்று தடாலடியாக கூறினார். இதொரு புறம் இருக்க போகிற போக்கில் விஜயையும் சாடி இருக்கிறார். கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டிய அவர், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காத விஜய் ஒரு தலைவரா? 41 குடும்பங்களை அனாதையாக்கிவிட்டார். விஜய் ஒரு சிறந்த நடிகர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சிறந்த அரசியல் கட்சி நாங்கள்தான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்ததாக விஜய் சொல்கிறார். யாருக்காக அதை விட்டுவிட்டு வந்தார் என்று பேசியுள்ளார். கரூர் சம்பவத்தின் போது விஜய்க்கு ஆதரவாக நின்ற எடப்பாடி பழனிசாமி தற்போது முதன்முறையாக கரூர் சம்பவத்தை ஒப்பிட்டு விஜயை விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.